யூடியூப் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது லட்சத்தை அனுபவிக்கும் ஜாதகக்காரர் யார்? இப்போதைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் பணம் என்றுதான் ஒரு வகையில் எல்லோரும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறார்கள், அதை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பணம், பொருளாதாரம், செல்வம், செழிப்பு எல்லாத்துக்கும் காரகத்துக்கான ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவம் என்றால் அது இரண்டாம் பாவம் என சொல்லக்கூடிய வருமானத்துக்கு, தனத்துக்கு, வருமானம் வரவுக்கு இரண்டாம் பாவம். இரண்டாம் பாவத்து அதிபதி இரண்டாம் பாவமும் மிகவும் வலுப்பற்று, அதிக சுபத்துவம் பெற்று, உச்சம் பெற்று, ஆட்சி பெற்று பாதகஸ்தானத்தில் அமையாமல் ஒரு கிரகம் இரண்டாம் பாவம் நன்கு அமைந்து சுபர் சேர்க்கையோ சுபர் பார்வை பற்று இருந்தால், அந்த அதிபதி நன்கு அமைந்தால்தான் ஒருவருக்கு வருமானம் எந்த அளவுக்கு வரும், அந்த வருமானத்தை அனுபவிப்பதற்கான கிரகம் இரண்டாம் அதிபதி ரொம்ப முக்கியம். அதே போல் லக்னாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கணும். ஏனென்றால் லக்னாதிபதி தொடர்பு இருந்தால்தான் அவர் அந்த வருமானத்தை, அந்த செல்வத்தை அனுபவத்துக்கான ஜாதக அமைப்பு இருக்கிறது. அதே போல் இரண்டாம் பாவம் மட்டும் இல்லாமல் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்து அதிபதியும் லாபஸ்தானம் நன்கு வலுத்து சுபர் பார்வையோடு இருந்து, அதுவும் கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால்தான் அவர் அந்த லாபத்தை அவர் அனுபவிக்க முடியும், அந்த பொருளாதாரத்தை அவரால் பெற முடியும். ஆகவே லக்னாதிபதி 1, இரண்டாம் அதிபதி இரண்டாம் பாவம் 14ஆம் பாவம் நன்கு ஒரு ஜாதகத்தில் அமைய வேண்டும். இது மட்டும் அமைந்தால் போதாது, குரு சுக்கிரன். ஏனால் செல்வத்துக்கு அதிபதி குரு சுக்கிரன், தனக்காரன் துணு குரு நல்லபடியாக வலுத்து ஆட்சி உச்சம் பெற்று பாவ சேர்க்கை பெறாமல் 6, 8, 12 மறையாமல் ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோணத்தில் இருந்து குரு பார்வையோடு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும். 11ஆம் இடத்தை தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதி தொடர்பு குரு சுக்கிரனோடு அமைந்திருந்தால்தான் அவர் லட்சங்களை சம்பாதித்து அந்த லட்சங்களை அனுபவத்துக்கான ஜாதக அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்கிறது. அதுக்கான தசாபுத்தி நடக்கும்போது தான் அவர் அந்த பொருளாதார உயர்வு ஏற்படுத்தும், லட்சங்களை சம்பாதிப்பார், கோடிகளை சம்பாதிப்பார். அந்த லட்சத்தை அனுபவித்தான ஜாதக அமைப்பு அவருக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.